கடவுள் வந்து தண்டனை கொடுக்குறது அவர் வேலையே கிடையாது. நீ எப்போ நீ கையை தூக்கி எனக்கு உதவி தேவை, எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் மாறணும், நான் திருந்தணும், நான் நல்லா ஆகணும், எனக்கு உதவி வேணும்னு சொல்லிட்டு நீ எப்போ கேட்குறியோ அப்பயே வந்து கடவுள் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. பனிஷ்மெண்ட் கொடுக்குறது கடவுளுடைய வேலையே கிடையாது. நீங்கள் மனசார எனக்கு உதவி தேவை, நான் மாறணும், நான் திருந்தணும், நான் ஒரு புது வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா? அதுதான் கேள்வி. இப்போ கடவுள் என்ன பண்ணுறாரோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நம்ம இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறோமோ அந்த முடிவு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கு. மார்னிங் எவ்ரிவான். இப்போ நம்ம நிறைய கிளாஸ் பார்க்குறோம். நம்ம ஆல்ரெடி இப்போ ரொம்ப முக்கியமாக வந்து உலகத்தில் எப்படியாப்பட்ட ஒரு குடிநோயாளியாக இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட ஒரு போத நோயாளியாக இருந்தாலும் சரி, ரிக்கவரி வரலாம், மாறலாம், திருந்தலாம். உலகத்தில் ஒரே வழி இந்த செட்டப் ப்ரோக்ராம் தான், இந்த ஆல்கஹால் அனானிமஸு, நார்காட்டிக்ஸ் அனானிமஸ்ன்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஒரு சின்ன ஒரு வழிமுறை, ஒரு 12 வழிமுறை, ஒரு ஆன்மீக வழிமுறை சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ஆன்மீக வழிமுறை பிரகாரம் நம்மளை மாற்றிக்கணும் அப்படின்னா அந்த குடி வெறியிலேருந்து போதை வெறியிலேருந்து வெளியில் வந்து ஒரு நார்மல் லைஃப், ஹாப்பியஸ்ட் லைஃப் லீட் பண்ணலாம். இதில் இந்த முதல் வழிமுறை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். மதுவை பொறுத்தவரை சக்தி அற்றவர்கள் என ஒப்புக்கொண்டோம், வாழ்க்கையை எங்களால் சரிவர நடத்த முடியவில்லை. இந்த பவர்லெஸ்னஸ், இந்த சக்தி அற்ற தன்மைக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மது என் எண்ணத்திற்கும் என் விருப்பத்திற்கும் எதிர்மாறாக செயல்பட வைக்குது அப்படின்றது பார்த்தோம். வாழ்க்கை எங்களால் சரிவர நடத்த முடியவில்லை அப்படின்றது வந்து, வாழ்க்கைன்றது வந்து 6 விஷயத்தில் பார்த்தோம். உடல், மன, ஆன்மீகம், பொருளாதாரம், குடும்பம், சமூகம். இந்த உடல், மன, ஆன்மீகன்றது உள்நல, பொருளாதாரம், சமூகம், குடும்பன்றது வெளிநல அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது ஸ்டெப்பு, எங்களை விட வலிமை பொருந்திய சக்தி எங்களுக்கு மன தெளிவை அளிக்கக்கூடும் என்ற நம்பிக்கைக்கு வந்தோம். எங்களை விட வலிமை பொருந்திய சக்தி அப்படின்றது வந்து ஆல்கஹால் அனானிமஸ் மீட்டிங்கு, நார்காட்டிக்ஸ் அனானிமஸ் மீட்டிங் அப்படின்றத பார்த்தோம். இதில் முக்கியமாக வந்து இந்த குடி வாழ்க்கையில், போத வாழ்க்கையில் மனசு வந்து தெளிவில்லாமல் இருக்குது. நம்ம டெய்லி மீட்டிங் போகிறது மூலிமா, தொடர்ந்து மீட்டிங் அட்டன் பண்ணுறது மூலிமா மனசு ஓரளவுக்கு தெளிவாகுது. வாழ்க்கைனா என்ன, குடினா என்ன, குடும்பம்னா என்ன, எதிர்காலம்னா என்ன, உடம்புனா என்ன, உயிர்னா என்ன, இது நிறைய விஷயம் நம்மளுக்கு வந்து புரிய வருது நம்மளுக்கு. இது 3rd ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நாங்கள் புரிந்து கொண்ட இறைவனின் பொறுப்பில் எங்கள் சித்தத்தையும் வாழ்க்கையும் ஒப்படைக்க முடிவு செய்தோம். நாங்கள் புரிந்து கொண்ட இறைவனின் பொறுப்பில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட் ஆஃப் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றான். நீ புரிந்து கொண்ட கடவுள் அப்படின்றாங்க. இது வந்து கடவுளுக்கு வந்து எந்த ஒரு உருவமோ எந்த ஒரு ஃபோட்டோவோ எதுவுமே கொடுக்கல. ஃபெலோஷிப்பில் பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றான். நீ புரிந்து கொண்ட கடவுள்ன்றான். இப்போ நீங்கள் இந்த கடவுளை பற்றி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு ஒரு விதமாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. சின்னதுலேருந்து இப்படி தான் கற்பூரம் ஏற்றணும், இப்படி தான் ஊதுவத்தி ஏற்றணும், இப்படி தான் மெழுகுவத்தி ஏற்றணும், இப்படி தான் முட்டி போட்டு தொழுவணும், இப்படி தான் குனிஞ்சு தொழுவணும், இப்படி தான் கோயிலுக்கு போகணும். கடவுளை பற்றி உங்களுக்கு ஒரு பல விதமாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்கும். கடவுள்னா கண்ணை குத்துவார், கடவுள்னா தண்டனை கொடுப்பாரு, கடவுள்னா தப்பு செஞ்சால் ஏதோ ஒன்று பண்ணுவார். அந்த மாதிரி கடவுளை பற்றி ஒரு விதமான புரிதல் உங்களுக்குள்ளே இருக்கும். இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட் ஆஃப் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றான். நீ புரிந்து கொண்ட கடவுள்ன்றான். 2வது ப்ரோக்ராமில் என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, காட் வந்து இஸ் நாட் எ பனிஷிங் காட், இஸ் எ லவ்விங் காட் அப்படின்றாங்க. ஃபெலோஷிப்பில் ப்ரோக்ராமில் நீ என்னன்னா பண்ணிடு, எவ்வளோ தப்புனா பண்ணிடு, எதுனா செஞ்சிரு, தண்டனை கொடுக்குறது கடவுளுடைய வேலையே கிடையாது. நீ என்ன பண்ணாலும் சரி, அன்பு செய்கிறவர் தான் கடவுள். நீ எவ்வளோ வருஷம் குடிச்சிரு, பொய் பேசுறு, ஏமாத்திரு, திருடிரு, என்னன்னா பண்ணியிருந்தாலும் சரி, கடவுள் வந்து தண்டனை கொடுக்குறது அவர் வேலையே கிடையாது. நீ எப்போ நீ கையை தூக்கி எனக்கு உதவி தேவை, எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் மாறணும், நான் திருந்தணும், நான் நல்லா ஆகணும், எனக்கு உதவி வேணும்னு சொல்லிட்டு நீ எப்போ கேட்குறியோ அப்பயே வந்து கடவுள் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. பனிஷ்மெண்ட் கொடுக்குறது கடவுளுடைய வேலையே கிடையாது. அதனால் வந்து நாங்கள் புரிந்து கொண்ட இறைவனின் பொறுப்பில், இப்போ வந்து கடவுளை வந்து நம்ம நேராக பார்க்க முடியாது. ஒரு விதமான ஒரு புரிதல் இருக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடி வாழ்க்கையில், உங்கள் போத வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ ஏமாத்திருப்பீங்க, போய் பேசியிருப்பீங்க, ரேஷாக வண்டி ஓட்டிருப்பீங்க, ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், சூசைட் அட்டன் பண்ணியிருப்பீங்க, என்னென்னமோ பண்ணியிருப்பீங்க. ஆனாலும் வந்து உங்களை வந்து ஏதோ ஆகாமல், ஏதோ கை காலெலாம் ஏதோ ஆகாமல், ஏதோ
ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், நிறைய எதனா மருந்து குடிச்சிருப்பீங்க, என்னென்னமோ பண்ணியிருப்பீங்க. ஆனாலும் கடவுள் வந்து உங்களை வந்து பாதுகாத்திருப்பார். உணர்றீங்களா இல்லையாப்பா? நீங்கள் வந்து ஃபீல் தான் பண்ண முடியும், நீங்கள் உணரதான் முடியுமே தவிர கடவுளை நேராக பார்க்க முடியாது. அதனால தான் சொல்கிறோம், நாங்கள் புரிந்து கொண்ட இறைவனின் பொறுப்பு. எந்தெந்த விதத்துலலாம் நம்ம வாழ்க்கையை பல வருஷம் தவறாக வாழ்ந்தோம், எந்தெந்த விஷயத்தெல்லாம் கடவுள் வந்து கூட இருந்து காப்பாற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணீங்கன்னா, உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதுதான் நாங்கள் புரிந்து கொண்ட இறைவனின் பொறுப்பில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும், இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும், இதை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும், இந்த கேள்விப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை உங்களுடைய சுய சித்தத்தில் தான் நடத்தின்னு இருந்தீங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாப்பா? முழுக்க 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 உங்களுடைய சுய சித்தம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க சுய சித்தத்தில் வாழ்ந்தீங்க. அந்த சுய சித்தத்தில் வாழ்ந்த வாழ்க்கை எந்த அளவு உங்கள் வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாக்கிருக்கிறது. உங்கள் வாழ்க்கை, உங்கள் எதிர்காலம், உங்கள் உடம்பு, உங்கள் குடும்பம், உங்கள் ஃபைனான்சியல் லெவலில், உங்கள் உறவு முறை, உங்கள் சமுதாய வாழ்க்கை எந்த அளவு பயங்கர விளைவுகளை ஏற்படுத்தி இருக்குது உங்கள் சுய சித்தத்தில் வாழ்ந்த வாழ்க்கை. யோசிக்க முடியுதா அவங்களால? ஹலோ, யோசிக்க முடியுதா இல்லையாப்பா? சுய சித்தத்தில் வாழ்ந்த வாழ்க்கை எந்த அளவு பாதிப்பு ஆயிருக்குதுப்பா. உங்களுடைய விருப்ப பிரகாரம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கைய உங்க விருப்ப பிரகாரம் நடத்துனீங்களா, இல்ல உங்க அம்மா அப்பா சொல்றது, பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றது, எதிர் வீட்டுக்காரன் சொல்றது பிரகாரம் உங்க வாழ்க்கை நடத்துனீங்களா? அந்த வாழ்க்கை நல்லா இருக்குதா, பயங்கரமா இருக்குதா? ஹலோ, அதாவது அந்த வாழ்க்கை நல்லா இருக்குதா, ஒரு எதிர்மறையா இருக்குதான்னு கேக்குறேன் நான். புரியுதுங்களா, புரியலையா? அப்ப இந்த சுய சித்தத்துல வாழற வாழ்க்கை பாத்தீங்கன்னா ரொம்ப 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 பாதிப்பானது. இது வரைக்கும் நீங்க அடுத்தவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்க வேணாம். உங்களுடைய ஓன் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய கடந்த கால அனுபவம், உங்களுடைய சொந்த அனுபவம், நீங்க உங்க விருப்பப்பட்ட பிரகாரம் இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கிறீங்க. அந்த வாழ்க்கை எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கைய பாதிப்புக்குள்ளாகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா, இனிமேல் பட்ட அதுவே கண்டினியூ தொடரணுமா, இல்ல அதுல இருந்து வெளியே வரணுமா? இப்ப அதுல இருந்து வெளியே வரதுக்கு என்ன வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. இது வரைக்கும் உங்க வாழ்க்கை உங்க நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து உங்க விருப்பப்பட்ட பிரகாரம் உங்களுடைய சுய சித்தத்துல வாழ்க்கை வாழ்ந்து நின்றீங்க. அந்த அளவுக்கு அந்த வாழ்க்கை எந்த அளவுக்கு கொடூரமா இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப இனிமேல் பட்டு நாங்கள் புரிந்து கொண்ட இறைவனின் பொறுப்பில், கடவுள் மனசு வச்சிருந்தா உங்களை சுடுகாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கலாம், கடவுள் மனசு வச்சிருந்தா உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கலாம், கடவுள் மனசு வச்சிருந்தா ஹாஸ்பிட்டலில் கோமாக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கலாம் உங்களை. அவருக்கு அது விருப்பம் கிடையாது. நீங்க நல்லா ஆகணும், மாறணும், திருந்தணும், நீங்களும் ஒரு புது வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு ஒரு சட்ட ப்ரோக்ராம் எடுத்துன்னு வந்து விட்டுருக்கிறாரு. ஒரு சட்ட ப்ரோக்ராம் உங்களுக்கு காமிக்கிறாரு, இனிமேல் போட்டு புது வாழ்க்கை வாழடான்னு சொல்லிட்டு. அதனால அதுதான் நீங்க உணரணும். நாங்கள் புரிந்து கொண்ட இறைவனின் பொறுப்பில் இது வரைக்கும் உங்க பொறுப்பு, உங்க விருப்ப பிரகாரம் வாழ்க்கை வாழ்ந்தீங்க. இப்ப ஆண்டவங்கிட்ட ஒப்படைக்கணும். ஏதோ ஒரு மேலான சக்தி, உயர்ந்த சக்தி, இறைவன்கிட்ட என் வாழ்க்கையை பார்த்து வழி நடத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கணும். நீங்க கேட்டீங்கன்னா அவங்க அந்த இது ரெடியா இருக்குது உதவி பண்றதுக்கு. ஆனா நீங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு பணிவு, துணிவு இருக்குதா? அதுதான் கேள்வி. நீங்க மனசார எனக்கு உதவி தேவை, நான் மாறணும், நான் திருந்தணும், நான் புது வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறதுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? அதுதான் கேள்வி. இப்ப அதுதான் சொல்றாங்க, நாங்கள் புரிந்து கொண்ட இறைவனின் பொறுப்பில் எங்கள் சித்தத்தையும், சித்தம் அப்படின்னா பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விருப்பம், எங்கள் சித்தத்தையும் வாழ்க்கையையும், இது வரைக்கும் உங்க வாழ்க்கைய உங்க சுய சித்தத்துல நடத்தினிருந்தீங்க. இப்ப முதல்ல இறைவனை நம்பி அவர்கிட்ட உங்க வாழ்க்கைய, உங்க சித்தத்தை, உங்க விருப்பத்தை கொடுக்க போறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வரைக்கும் உங்க சுய சித்தத்துல வாழ்ந்தீங்க, அந்த வாழ்க்கை நல்லா இல்ல, நரகமா இருந்தது. இப்ப இறைவனுடைய கையில கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? அதுதான் கேள்வி. எங்கள் சித்தத்தையும் வாழ்க்கையும் ஒப்படைக்க முடிவு செய்தோம். உங்க சுய சித்தத்துல வாழ்ந்தீங்க, இப்ப ஆண்டவங்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முக்கியமா உங்களுக்கு ஒரு பணிவு இருக்கணும். ஏன்னா ஆண்டவன் உதவுவாரா? உங்க பிரச்சனை அவருக்கு தெரியுமா? கண்டிப்பா அந்த மேலான சக்தி உதவுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு
நம்பிக்கை இருக்கணும். இப்போ நீங்கள் இந்த 11வது வழிமுறை பார்த்தீங்கன்னா, பிரார்த்தனை மற்றும் தியானத்தின் மூலம் நாங்கள் புரிந்து கொண்ட இறைவனிடம் உள்ளார்ந்த தொடர்பை வளர்த்துக்கொள்ள முயற்சித்தோம். எங்களுக்காக அவன் சித்தம் என்னவென்று அறிந்து கொள்ள மட்டுமே வேண்டி அதை நிறைவேற்றும் சக்தியை கோரி பிரார்த்தித்தோம். அப்ப எங்களுக்காக அவன் சித்தம், அவர் என்னமோ நம்மளுக்கு வச்சுன்னு இருக்கிறாரு. நீ இதெல்லாம் பண்ணணும், இந்த உலகத்துல நீ இதெல்லாம் செய்யணும், இப்படி இப்படிலாம் இருக்கணும், இப்படி இப்படிலாம் வாழணும்னு சொல்லிட்டு அவருடைய சித்தம் என்னமோ இருக்குது. ஆனா அதை நம்ம கேட்கறது கிடையாது. நம்ம சுயசித்தத்துல வாழ்க்கையை வாழ்ந்து 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 வாழ்க்கையே பாதிப்புக்குள்ளாக்கி நம்மளுக்கு மட்டும் இல்லை பாதிப்பு, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு கொடுக்குறோம். புரிந்து கொண்ட இறைவனின் பொறுப்பில் சித்தத்தையும் வாழ்க்கையும் ஒப்படைக்க முடிவு செய்தோம். நீங்கள் ஒப்படைக்கிறதுக்கு நீங்கள் சரண்டர் பண்ணுறீங்க. நீங்கள் எப்போ அந்த ஒப்படைக்கிறதுக்கு முடிவு செய்கிறீங்களோ, ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்களோ, அந்த முடிவு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சும்மா வாயில மட்டும் முடிவு எடுக்கிறது கிடையாது. இது இந்த ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஸ்டெப். இது ஃபர்ஸ்ட் வழிமுறை பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறீங்க, முதல் பொறுத்த சக்தியேற்றம் வாழ்க்கை சரியாக நடத்த முடியும்னு ஏற்றுக்கிறீங்க. ரெண்டாவது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா எங்களோட வலிமை பந்த சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்த நம்புறீங்க. மூணாவது ஆக்ஷன் ஸ்டெப், செயல் வடிவம் கொடுக்கணும். நீங்கள் இப்போ ஒரு பேச்சுக்கு ஏதோ ஒரு நாளைக்கு காலையில் நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகணும் 9 மணிக்கு. அப்போ 9 மணிக்கு இன்டர்வியூ போனோன்னா எத்தனை மணிக்கு நீங்கள் காலையில் தூங்கி எழுந்துக்கணும்? நீங்கள் ஆமாம் 6 மணிக்கு எழுந்துச்சு நீங்கள் குளிச்சுட்டு 7 மணிக்கெலாம் ரெடி ஆகி டிஃபன் கிஃபன் எடுத்துக்கலாம் கட்டிங்கன்னா 7:30 மணிக்கெலாம் நீங்கள் கிளம்புனீங்கன்னா எவ்வளோ தளவு ஆகும்? நீங்கள் ஒரு 1/2 hour முன்னாடி போகணும், ஆக்ஷனில் போடணும். சும்மா முடிவு எடுத்துட்டு நீங்கள் 10 இருந்தீங்க, தூங்கினே இருந்தீங்க, 9 மணிக்கு தான் ஏஞ்சிக்கிறீங்க, இன்டர்வியூ போக முடியுமா? ஹலோ, அந்த மாதிரி இந்த ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஸ்டெப்பு. இது செயல் வடிவம் கொடுக்கணும். எப்போ உங்கள் சித்தத்தையும் வாழ்க்கையும் ஒப்படைக்க முடிவு செய்கிறீங்களோ அதை செயல் வடிவம் கொடுக்கணும். இது ரொம்ப ஒரு கான்சியஸாக செய்யணும். இறை சித்தம்னா ஒன்றும் கிடையாது. இந்த ப்ரோக்ராம் என்ன சொல்லுது, இந்த ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல்ஸ் என்ன சொல்லுது, இந்த ஆன்மீக ஒழுக்கம் என்ன சொல்லுது, இந்த ஆன்மீக தத்துவம் என்ன சொல்லுது, அது பிரகாரம் உங்களை மாற்றிக்கணும். அவ்வளோதான். அவருடைய எதிர்பார்ப்புன்னா அது பிரகாரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்க போகிறீங்க. கண்டிப்பாக இந்த வாழ்க்கை முழுமையாக நல்லாயிருக்கும். 100% நல்லா இருக்கும். இது குடி ஒரு பாட்டு மட்டும் சரண்டர் பண்ணுறாங்க, குடி போதை மட்டும் சரண்டர் பண்ணுறாங்க. வாழ்க்கையில் மற்றதெல்லாம் சரண்டர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஈகோ பர்மிட் பண்ண மாட்டேங்குது. கடவுள் எதனா சொதப்பிட்டு வரோன்னு பயப்படுறாங்க.